வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 5 மிஸ்லெனியஸ் எக்ஸசைஸ்ல கொஸ்டின் 21 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினும் நான் சொல்ற நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இதுல கேள்வியில y is equal to determinant of f of x, g of x, h of x, l, m, n, abc அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு டிட்டர்மினன்ட் நம்ம ஃபார்ம் பண்ணணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா y கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த y வந்து dy by dx with respect to x differentiate பண்ண வர்ற ஆன்சர் determinant of f dash of x, g dash of x, h dash of x ஓட determinant ஃபார்முக்கு சேமா இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம dy by dx கண்டுபிடிக்கணும். அதுக்கு மேலே y வந்து நார்மல் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ இங்கே டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ y is equal to இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து இங்கே f of x. ஸோ f of x மல்டிபிள் பை இந்த f of x இருக்கிற இந்த ரோவையும் f of x இருக்கிற இந்த காலமையும் என்ன பண்ணிக்கணும், ஹைட் பண்ணிடணும். நம்ம சாப்டர் 4ல வந்து ஃபார்ம் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இது இப்படி ஹைட் பண்ணிடணும். ஹைட் பண்ணிட்டா இங்கே ரிமைனிங் m into c mc மைனஸ் n into b nb அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்து வந்து g of x. ஸோ செகண்ட் எலிமெண்ட்னால மைனஸ் எடுக்கணும், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இதுதான் ரூல். ஸோ மைனஸ் எடுத்துட்டோம்னா இங்கே g of x இருக்கிற இந்த ரோவையும் g of x இருக்கிற இந்த காலமையும் ஹைட் பண்ணிட்டா ரிமைனிங் எலிமெண்ட் இங்கே எல்லும் இங்கே சியும் இருக்கு. ஸோ எல்சி மைனஸ் இங்கே ஏயும் இங்கே என்னும் ஏஎன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ப்ளஸ் தான் போடணும். லாஸ்ட் எலிமெண்ட் இங்கே ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ ப்ளஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸ் இருக்க ரோவையும் அந்த ஹெச் ஆஃப் எக்ஸ் இருக்க காலமே இப்படி ஹைட் பண்ணிட்டோம்னா இந்த ரிமைனிங் எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி எல்பி மைனஸ் ஏஎம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இதுதான் நம்மளோட ஒய்யோட ஃபார்ம். ஸோ இந்த ஒய்யை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஏன்னா கேள்வியில் டிஒய் பை டிஎக்ஸ் தானே கேட்டாங்க. இப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதில் வந்து எம்சி மைனஸ் என்பின்றது வந்து நம்பர்ஸ் தான். நீங்கள் மல்டிபிள் இருக்கிறதுனால இது கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கும், இது அப்படியே தான் இருக்கும். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு கிடச்சிருச்சு. எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இந்த எம்சி மைனஸ் என்பின்றது மல்டிபிள் இருக்கிறதுனால அப்படியே இருக்குது. மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் வரும். இந்த எல்சி மைனஸ் ஏன்றது அப்படியே தான் இருக்கும், ஏன்னா அது கோஎஃபிஷியன்ட் மல்டிபிள் இருக்குது. இப்போ ஹெச் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்றது கிடைக்கும். இங்கே எல்பி மைனஸ் ஏஎம் அப்படியே தான் இருக்கும், ஏன்னா அது வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் மல்டிபிள் இருக்கிறதுனால சேஞ்ச் ஆகலை. ஸோ லெஃப்ட் சைடு நம்ம எழுதியாச்சு. இப்போ இந்த ரைட் சைடை ப்ரூவ் பண்ணோம். இதே ஆன்சர் வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை எடுத்து எழுதியாச்சு. நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட் டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்கு. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இந்த ரோவையும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்க இந்த காலமையும் இப்படி ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் பண்ணிட்டோன்னா இந்த 4 எலிமெண்ட் தான் இருக்கும். ஸோ எம்சி மைனஸ் என் இன்ட்டு பி வந்து என்பின்றது கிடைக்கும். ஸோ எழுதியாச்சு. அடுத்து வந்து ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ மைனஸ் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு போடணும் செகண்ட் எலிமெண்ட்டுக்கு. ஸோ ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்க இந்த ரோவும் இந்த காலமையும் இப்படி ஹைட் பண்ணிடலாம். ஸோ ஹைட் பண்ணிட்டா இங்கே எல் இங்கே சி. ஸோ எல்சி மைனஸ் ஏஎன் அப்படின்றது கிடைக்குது. தேர்ட் எலிமெண்ட் வந்து ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் எடுக்கும்போது அது இருக்க இந்த ரோவையும் இந்த காலமையும் இப்படி ஹைட் பண்ணிடணும். ஹைட் பண்ணிட்டோன்னா இந்த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் வந்து எல்பி மைனஸ் ஏஎம் அப்படின்றது கிடைக்கும். ஸோ எழுதியாச்சு. இங்கே பாருங்கள், இது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட். இங்கே ஃபர்ஸ்ட் டிஒய் பை டிஎக்ஸ் தான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட், இது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட். ரெண்டும் சேமாக வந்திருக்கு பாருங்கள். டிஒய் பை டிஓஎக்ஸோட ஆன்சரையும் இந்த டிட்டர்மினன்ட் ஃபார்மையும் பாருங்கள், ஒரே மாதிரி தான் ஆன்சர் வந்திருக்கு. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எம்சி மைனஸ் என்பி அதே வந்திருக்கு பாருங்கள் இங்கேயும். ஸோ லெஃப்ட் சைடோட ஆன்சரும் ரைட் சைடு ஆன்சரும் சேமாக கிடச்சிருக்கு. ஸோ லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் சைடு சேமாக வந்தது. ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம கம்ப்ளீட் பண்ணிடலாம். 22nd கொஸ்டின் பாருங்க. இஃப் y is equal to e to the power a cos inverse of x, x ஓட ரேஞ்ச் -1 to +1 குள்ள தான் இருக்கு. Show that 1 minus x squared d squared y by dx squared minus x into dy by dx minus a squared y equal to 0ன்னு கேட்டிருக்காங்க. இதில் y கொடுத்துருக்காங்க. dy by dxும் d squared y by dx squared ரெண்டுமே நமக்கு வேணும் இந்த ப்ரூஃப் கொண்டு வரதுக்கு. ஸோ முதல்ல டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணி dy by dxை கண்டுபிடிக்க போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். இ பார் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பார் எக்ஸ் தான் வரும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/√(1 - x² தான் வரும். அதான் அப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் இந்த ஒய்யை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ். இது பார்க்க இ பார் எக்ஸ் மாதிரி இருக்குது. இ பார் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அப்படியே தான் வரும். இ பார் ஏ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படியே வந்துடுச்சு. இந்த ஏ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ வந்து கோஎஃபிஷியன்ட் அங்கேயே தான் இருக்கும்.
காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து -1/√(1 - x²). மைனஸ் இங்கே போட்டுடலாம். இது வந்து √(1 - x²) அப்படின்றது கிடைச்சிருக்கு. இதில் e⁴ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது பார்க்குறக்கு ஒய் மாதிரியே இருக்கு. அப்போ நம்ம இதை ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே டிவைடில் இருக்க டேர்ம் அங்கே எடுத்துகிட்டு வந்தால் ரூட் ஆகும். இங்கே டிவைடில் இருக்கிறது அங்கே வந்தால் மல்டிபிள் ஆகும். ஸோ √(1 - x²) dy/dxன்னு எழுதலாம். நீங்கள் எல்லாம் y' எழுதுனா கூட எழுதிக்கலாம். வந்து dy/dx ஈக்குவலுக்கு அந்த பக்கம் ஒரு -a இருக்கு. இந்த டேர்மை நம்ம ஒய்ன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒய் வந்து இதே தான் இருக்கு பாருங்க. ஈஸியாக இருக்கும் அதுக்காக. ஸோ இப்படியே வச்சும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்படின்னா இந்த ரூட் வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணுங்க. ஸ்கொயர் ஆன் போத் சைட் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது அந்த ரூட் அங்கேருந்து போயிடும். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட் போயிட்டு இது 1 - x² வந்திருக்கும். இதை ஸ்கொயர் பண்ணும்போது dy/dx the whole squaredன்னு இருக்கும். மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஒரு a² ஒரு y² இருக்குது. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம் அகெயின். இப்போ இது வந்து ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால இதை uv-ல தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ av-ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மேலே u-வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 0 ஆகிடும். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2x. uv-யோட டிஃப்ரென்ஷியேஷன் uv' இருந்துச்சுன்னா முதல்ல u'(v) ப்ளஸ் uv' டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ இது u-வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டாச்சு. அடுத்து v அப்படியே எழுதணும். v வந்து dy/dx the whole square அப்படியே எழுதியாச்சு. ப்ளஸ் u அப்படியே எழுதணும். u வந்து 1 - x². v' எழுதணும். v' வந்து இதான் நம்மளோட v. இது பார்க்க x² ஃபார்மில் இருக்குது. ஸோ முதல்ல 2xன்னு எழுதணும். அப்போ 2 டைம்ஸ் dy/dx வரும் முதல்ல. அப்புறம் dy/dxை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் d²y/dx² அப்படின்னு கிடைக்கும். அந்த பக்கம் a² வந்து கோஎஃபிஷியன்ட்னால அப்படியே தான் இருக்குது. y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2y வரும். அதுக்கப்புறம் y-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு dy/dx கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம எழுதியாச்சு. ஸோ இதான் டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூ. இவங்க கிட்ட பாருங்களேன், இங்கேயும் 2 dy/dx இருக்குது, இங்கேயும் 2 dy/dx இருக்குது, இங்கேயும் 2 dy/dx இருக்குது பாருங்க. ஸோ நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்க டேர்ம்ஸை டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைடட் பை 2 டைம்ஸ் dy/dx இது வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு 2வும் ஒரு dy/dxும் கட் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து ஒரு -x இருக்கும், ஒரே ஒரு dy/dx இருக்கும் இவங்ககிட்ட. இதில் இந்த 2வும் ஒரு dy/dxும் இது கட் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் நம்மக்கிட்ட ஒரு 1 - x²ன்ற டேர்மும் இந்த d²y/dx² அப்படின்ற டேர்மும் இருந்திருக்கும். இவங்ககிட்டயும் இந்த 2yயும் dy/dxும் கட் ஆயிடுச்சுன்னா ஒரு a²ம் ஒரு 2yன்ற டேர்மும் இருந்திருக்கும். ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் வந்து டபுள் டெரிவேட்டிவோட வேல்யூ வந்து அரேஞ்ச் தான் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட டபுள் டெரிவேட்டிவ் வேல்யூ. அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அடுத்து இங்கே -x dy/dxக்கு அதை எழுதிக்கோங்க செகண்ட் டேர்மாக. இந்த பக்கம் சரி 2 கட் ஆயிடுச்சு. ஏன்னா 2 டைம்ஸ் dy/dx தான் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ a² ஒய்யும் தான் இருந்திருக்கும். இங்கே ப்ளஸில் இருக்க டைம் அங்கே வந்து மைனஸ் ஆயிருக்கும். ஸோ -a²y ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எதுவும் இல்லைன்றதுனால 0ன்னு எழுதியிருக்கணும். ஸோ கொஸ்டினில் நமக்கு ப்ரூஃப் இதை தான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஒன்று தனித்தனியாக கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணுறதை விட இப்படி பண்ணால் தான் நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும் எக்ஸாமில். பாருங்க, இதான் கேட்டிருக்காங்க, கரெக்டாக கிடச்சிருச்சு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.